வணக்கங்கண்ணா. வணக்கம். நாட்டு மாடு கூட நிக்கிறீங்க. ஆமா. இது முன்னாடி ஸ்டார்டிங் வாங்குறப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நாட்டு மாடு உதைக்கும், நிக்காத, பால் கறக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா இருக்கு உங்க அனுபவம்? நம்ம வாங்கும்போதே அது ஒரு குணம் என்ன ஏதுன்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கே சில கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ கண்ணு போடுறப்ப கறந்து பாருங்க அப்போ தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன நம்ம கறந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பால் நல்லா தான் கறக்குது. அப்பயே கண்ணு போட்டுச்சுங்களே. இல்லை, அப்போ நம்ம சென்னையில் வாங்கிருந்தோம். வந்தோடனே கண்ணு போட்டுச்சு. கண்ணு ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுச்சு. இன்னைக்கு பால் கறக்குது. என் பையன் 6 வயசு பையன் உட்காந்து பால் கறக்குறான். சாதுவாக தான் இருக்குது. பாலும் நல்லா இருக்குது. இன்னைக்கு சில நம்ம ஆளுங்க வந்து தீனி போட தெரியாம மாடு பெருசா வாங்கி போட்டு அவ்வளோதான் கறக்குது எவ்வளோதான் கறக்குங்கிறாங்க. இது நம்ம வாங்கினது பட்ஜெட் கம்மியில் தான் வாங்கினோம். இதே நேரம் காலையில் 6, 6:30 கறக்குது. சாயங்காலம் ஒரு 4:30 to 5 கறக்குது. அதுக்கே நமக்கு பால் இதே அந்த பால் வந்துக்கிட்டு இருக்குது. இத்தனைக்கு நம்ம அந்த தீவனம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தோம்ல, அந்த தீவனம் தான் 3 கப்பு 1 கிலோ பெயிண்ட் அப்போ 3 கப்பு போடுறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு அந்த பால் வந்துக்கிட்டு இருக்குது. அது போட்டோடனே பால் உற்பத்தி அதிகமாக இருக்குங்களா? அதாவது நான் அத்தனை போட்டு அந்த பால் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே தீவனத்தை போடுறேன், எனக்கு ஒரே பால் தான் வருது. அதே பால் வருது. செலவு குறைஞ்சிக்கிச்சு. பால் அதே தான் இருக்குது. தரமும் நல்லா தான் இருக்குது. பால் நல்லா இருக்குது. தயிர் போட்டாலும் நல்லா இருக்குது. அதாவது நம்ம அடுத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இல்ல சாதுவா இருக்காது, நல்லா உதைக்கும், பால் கறக்கிறது நல்லா சாதுவா அமைதியா தான் இருக்கு. நம்மளும் நேரா பார்க்க முடியுது. நல்லா சாதுவான மாடு, பால் கறந்துக்கலாம், பண்ணிக்கலாம், நல்லா போட்டாட்டம் இருக்கும். எல்லாரும் நம்ம வாங்க மேலே எல்லாம் கமாண்டு அதி புத்திசாலி தர மாட்டான். வாங்கி நீங்கள் உட்காந்து கண்ணு பண்ணுவோம் கறந்து பாரு, அப்போ தெரியும் குண்டா பிறக்கும் வாய் பிறக்குன்னு சொன்னேன். என்ன இதாக இருக்குது. எல்லாம் நம்பிக்கையில் வாங்கினா நம்பிக்கையில் தான் இருக்கும். எல்லாமே அனுபவ பாடம் தானே. சும்மா நம்ம வந்து கண்ண முடியும் நம்மளும் மாடு வாங்க மாட்டோம்ல. கஸ்டமருக்கு கேட்க போயிட்டு நம்ம மாடு பிடிச்சிருக்குன்னு நம்ம வாங்கியிருக்கோம். சும்மா நம்ம வாங்கிடுவோமா? அதே உங்க கஸ்டமர் சொல்றாங்க உதைக்கணும், அப்ப நமக்கு தெரியாது அது உதைக்குமா உதைக்காது. அங்கே பாக்குறப்ப அந்த இது தெரிஞ்சிருக்கணும்ல, உதைக்குதா இல்லையா அப்படின்றது. நீங்க என்ன பால் என்ன குறைய போச்சு? 6 லிட்டர் பால் இன்னைக்கு நான் பால் 70 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நாட்டு மாட்டு பால் 70 ரூபாய்க்கு. நாட்டு மாட்டு பால் 70 ரூபான்னு கொடுக்குறேன். காங்கேய மாட்டு பால் இது தஞ்சாவூர் டைப் மாடுங்க. இது நம்ம 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். நம்ம போய் யார் வீட்டுக்கோ நின்று கூப்பிட்டோ சொசைட்டிக்கு ஊற்றியோ இல்லை யார் வீட்டில் நின்று போய் கதவை தட்டியெல்லாம் பால் ஊற்றலாம். நம்ம வீட்டுக்கே வந்து பால் போட்டுக்கிட்டு வந்து வாங்குறாங்க. காலையில் சாயங்காலம் 70 ரூபாய்க்கு கறந்த பால் அப்படியே வச்சுருப்பாங்க. கட்டுத்தரையில் பால் கறந்தோன்னு வச்சுருப்போம். வருவாங்க அப்படியே வாங்கிட்டு போய் வடிகட்டிக்குவாங்க. அவ்வளோதான். இதை வாங்கினதால ஒன்றும் குறைகிற எதுவும் இல்லை. சரிங்கண்ணா. ஓகேண்ணா, நன்றிங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல தானே வரீங்க? தென்காசிலேருந்து வரேண்ணா. தென்காசி. உங்க பேரு? முருகன். இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்துறீங்க? 2 மாடு எடுத்திருக்கோம். 2 மாடுங்களா? ஆமா. இந்த கருங்கல் பால் சந்தத்துக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? நான் 3ஆவது தடவை வரேன். இன்னைக்கு 3ஆவது டைம் வரீங்க? 3ஆவது டைம். மணி என்ன எனக்கு 2022லயே பழக்கம். போன்ல கான்டாக்ட் பண்ணிருக்கேன். இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் சந்தைக்கு வந்தேன். 3ஆவது டைம் வந்திருக்கேன். சரி, இன்னைக்கு எடுத்து கொடுத்தாரு மணியண்ணன் எடுத்து கொடுத்தாரு. மணியண்ணன் நீங்க தான் எடுத்தாருன்னு சொல்லி எடுத்திருக்கேன். சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை மாடு எடுத்து கொடுத்தாரு? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் வந்தேன். அவங்களால நிறைய பேர் வந்ததுனால எனக்கு எடுத்து தர முடியல. சரிங்கண்ணா. இன்னைக்கு கட்டாயம் நீங்க தான் எடுத்துன்னு சொல்லி எனக்கு வெயிட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. நிறைய டைம் வந்து எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி ஆள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால சரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போனேன். சரிங்கண்ணா. இப்போ இவ்வளவு நாள் வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து பார்த்து எடுத்தீங்க. இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அவங்க எடுத்த இடத்துல நமக்கு ஒரு மன திருப்தி. அவங்களுக்கு அவங்க நிறைய வியாபாரி அவங்களுக்கு பழக்கம் இருக்கு. நாங்க வெளியூர்ல இருந்து வரோம். அவங்க சொல்லுறதுனால கேட்காங்க. சரி, இது எத்தனை 3ஆவது டைம் வந்து இப்ப எடுக்கிறீங்க? 2 டைம் வந்து எடுக்க முடியாம போயிடுச்சு. ஆமா. இப்ப இவர்கிட்ட தான் எடுத்துக்கணும்னு ஒரு கட்டாயத்துல வந்தீங்க. ஆமா. கட்டாயம்ல இவர்கிட்ட எடுக்கணும்னு வந்தீங்க. அப்படி என்ன இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? மாடு சுழி சுத்தம், மாட தப்பு இல்லாம எடுத்தாராங்க. ஒரு சுழி சுத்தம் பார்த்து எடுத்துறாருல. ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அனுபவம் இருக்கா? ஆமா, எனக்கு நான் சின்ன பிள்ளையில இருந்து மாடு தான் வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைல மாடு, பசுமாடு, எருமை மாடு எல்லாமே நான் வச்சு பழக்கம் இருக்கு. அதனால மாட்டுல அனுபவம் தெரிஞ்சு இருந்தாலும் அவங்களும் அவங்க
எங்களோட மனசு திருப்திக்காண்டி அவங்க நல்லா பார்த்து எடுத்து கொடுக்காங்க. சரிங்கண்ணா. இன்னைக்கு நீங்க எடுத்து போற மாடு வந்து வீட்டு யூஸுக்கா இல்ல ஃபார்ம் டைப் போற மாதிரியா? ஏங்க நாங்க ஃபார்ம் தான் வச்சிருக்கோம். ஆல்ரெடி ஃபார்ம் வச்சிருக்கீங்க? ஃபார்ம் வச்சிருக்கோம். நீங்க நல்ல பெரிய மாடா எடுக்க வந்தோம், அது அமையல, அதனால இந்த மாடு கிடைச்சது, நாட்டு மாடு நல்ல மாடா எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கி தந்துட்டாங்க. பிளாட் மாடு தான், நாட்டு மாடும் இல்ல. நாட்டு மாடா பார்த்து எடுத்துட்டீங்க? பிளாட் மாடா தான் இருக்கு. நாட்டு மாடு ஒரிஜினல் நாட்டு மாடு கிடையாது, கிராஸ் மாடு தான். சரிங்கண்ணா. மன திருப்தியா எடுத்தாச்சுங்களா? சூப்பரா, நல்ல மன திருப்தி. சரி, ஓகே, நன்றிங்கண்ணா. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல வரீங்க? தென்காசி. உங்க பேரு? சாஸ்தா. சாஸ்தா. ஆமா. இதுக்கு மேல இந்த சந்தைக்கு வந்துருக்கீங்களா? இல்ல, வரல. இந்த கருங்கால் சந்தை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? ஃபர்ஸ்ட் டைம். சரிங்கண்ணா. மாடு இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்தீங்க? 2 மாடு எடுத்துக்கோம். 2 மாடுங்களா? யார் எடுத்து கொடுத்தது? மணியண்ணன். ஈரோட மணிகண்டனா? ஆமா. சரி, அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி பழக்கம். உங்க தம்பி பழக்கம்? ஆமா. அவர் சொல்லி வந்தீங்க 2 பேரும்? ஆமா. சரிங்கண்ணா. 2 மாடு எடுத்தீங்க, என்ன பால் திறன்ல கேட்டீங்க? பாலே ஒன்று 5 கறக்குங்கோ, 4 கறக்குங்கனாவோ. ஆமா, இது நாட்டு மாடு. நாட்டு மாடு. நீங்க நாட்டு மாடு கேட்டு வந்தீங்களா? ஆமா. சரி, நீங்க கேட்ட மாதிரி எடுத்து கொடுத்துருவாரு? எடுத்து கொடுத்து. சரிங்கண்ணா. இன்னைக்கு தான் இந்த ஈரோடு கருங்கல் சந்தைக்கு புதுசா வந்துருக்கீங்க. ஆமா. ஒரே இடத்துல சேர்ந்தாப்புல 1000 மாடு பாக்குறீங்க, அதில் பார்த்து உங்களுக்கு ஒன்று செலக்ட் பண்ணீங்களா? இல்ல. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? தம்பி கூட போய் பழக்கம் அப்படி பண்ணுவான். அவரோட போய் பழக்கம். இதோட அனுபவம்? ஆமா, அனுபவம் ரொம்ப இதே சந்தோஷம். அனுபவம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சரிண்ணா. மணியான மாடு எடுத்தீங்க, அவருக்கு எந்த மாதிரிலாம் பேசி நல்லா எடுத்து கொடுக்குறாரு? நமக்கு எப்படி தேவை அப்படி எடுத்துட்டாரு. உங்களுக்கு தேவையானதை எடுத்துறாரு? சரி, நான் சுழி சுத்தமாக கரெக்டாக பார்த்து எடுத்தேன். சுத்தமாக கரெக்டாக. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா.